நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சாம்சங்கில் புதுசாக லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி M56 5G இந்த மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து வருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனில் கொடுக்குற மாதிரி 6.7 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர இன்ஃபினிக்ஸ் மோட்டோரோலா மாதிரி இதுலேயே வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸில் ஹை லெவல் பிரைட்னஸ் வந்து 1200 நிட்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்ததுனால ரொம்பவே பிரைட்டாக இருக்குன்னே சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோடைய பேட்டரி கெப்பாசிட்டி டிஸ்பிளே பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஃபோனோடைய கேமரா பில்டிங் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். இதில் வைட் ஆங்கிள் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா வந்து பிரைமரி கேமராவை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ் வந்து நெத்தியில் போட்டு வச்ச மாதிரி வந்து ஓரமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Exynos 1480 இந்த ப்ராசஸராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 180 கிராம் தான் வந்து வருது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டாக வந்து Android V15 அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28,000 பக்கம் வருது.